கேட்பாங்க, இதெல்லாம் நீங்க ஏற்பாடு பண்ணியிருக்கீங்களா, பார்க்கிங்க்கு ஏற்பாடு பண்ணியிருக்கீங்களா, வழியில எந்த பிரச்சனையும். இதுவாக சென்னையை சுற்றி வந்துதான் வந்தாங்க அரசியல் கட்சி மாநாடுகள், அதுவும் ஆளும் கட்சி அல்லாத அரசியல் கட்சிகள் மாநாடு நடத்தும்பொழுது தமிழ்நாடு முழுக்க அத்தனை பேர் வருவாங்க, அவ்வளோ கெடுபிடி இருக்கும். இருந்தாலும் ஒரு உயிர் கூட போகாம ஒழுங்கா ஊருக்கு போய் சேர்ந்தாங்களான்னு பாக்குற வரைக்கும் நாங்கள் வந்து அவ்வளோ பெரிய முன்னேற்பாடுகள் செய்வோம். இவ்வளோ பெரிய நிகழ்ச்சி நடத்துது, அதுவும் அரசு நிகழ்ச்சி, ஏன் இவ்வளோ இதுக்கு நல்ல குறைபாடுகளோட கூடிய ஒரு ஏற்பாடு ஏன் நடத்தினாங்கன்னு தான். சுத்தமா குடிக்கிறதுக்கு தண்ணி வசதி இல்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு மேடம். பிளஸ் வந்து கீழே ஈரப்பதம் இல்ல ஸ்ப்ரே வாட்டர் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. பிளஸ் இப்ப இந்த இறந்த 5 பேர் இறந்துருக்காங்க, அவங்க குடும்பத்திற்கு அரசு என்ன மாதிரியான உதவி பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பாக ஏதாவது செய்யணும் இல்லைங்களாங்க. குடும்ப தலைவர்களே போயிருப்பாங்க இல்லையா, அந்த குடும்பமே இன்னைக்கு வந்து ஒரு ஜெனரேஷன் அவங்களை யார் காப்பாற்றுவாங்க? அதற்கெல்லாம் வந்து அரசு நிவாரணம் மேடம் கண்டிப்பாக வழங்க வேண்டும். அதே தான் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. மாநாடு குறித்து பேசுறது சமீபத்தில் விக்கிரவாண்டியில் விஜயோட மாநாடு தொடங்குது. கொஞ்சம் நீங்க அப்படி ஒதுங்கிக்கங்க. விஜயோட மாநாடு தொடங்கிட்டு இருக்கு. அவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மாநாடு நடத்துறதுனால ஏகப்பட்ட கேள்விகள் கேட்கப்பட்டதாகவும் ஆளுங்கட்சியில் அழுத்தம் தரப்பட்டதாகவும் சொல்லப்படுது. ஒரு இன்னொரு கட்சியில் என்ன சொல்றது போட்டியிடாதவங்க அவருக்கு ஒரு அழுத்தம் எல்லாம் கெடுபிடி இருக்க தானேங்க செய்யும். இப்போ நாங்கள் கூட தான் தர்மபுரியில் கடையடைப்பு நடத்தியிருக்கோம். அப்போ வந்து கெடுபிடி இருக்கதான் செய்யுது. எப்பவுமே ஒரு அரசு இயந்திரம் என்றால் அவங்க வந்து கெடுபிடி கொடுப்பாங்க தான். அதுவும் ஆளுங்கட்சி இல்லாத எந்த ஒரு மீட்டிங்கோ எது நடந்தாலுமே கெடுபிடிகள் இருக்கு. அதையெல்லாம் மீறி தான் நடத்தும். அதையெல்லாம் வந்து பதில் சொல்லிட்டு, மீறின்னு சொல்ல மாட்டேன், அதையெல்லாம் பதில் சொல்லிட்டு அது அவர்கள் கொடுக்கக்கூடிய அத்தனை விதிமுறைகளை பின்பற்றி தான் மாநாடு நடத்துகிறோம். நாங்கள் எத்தனை மாநாடுகள் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக நடந்துருக்குது. ஒழுங்காக எல்லாம் வீட்டுக்கு போய் சேர்ந்தாங்களான்னு பார்ப்போம். ஒரு உயிர் கூட போகக்கூடாதுன்னு நினைப்போம். ஒவ்வொரு கட்சி மாநாட்டுகளுக்கே இவ்வளோ நாம்ஸ் அண்ட் ரூல்ஸ் இருக்கு மேடம். இப்போ அரசே தமிழ்நாடு கவர்மெண்ட் கண்டக்ட் பண்ண இந்த விழாவுக்கு எவ்வளவு பாதுகாப்பு இருந்திருக்கணும். இதுல வந்து ஒரு 5 பேர் உயிரிழந்திருக்காங்க. இது யார் பொறுப்பு? இந்த உயிரிழப்புக்கு யார் பொறுப்புன்னு நீங்க கொடுத்துருக்கீங்க? அவங்க கேட்ட பாதுகாப்போட நாங்கள் அதிகப்படியான பாதுகாப்பெல்லாம் கொடுத்துருக்கோம்னு சுகாதாரத்துறை அமைச்சர் மாசுபடுன்னு ஒரு பதிவு வச்சிருக்காரு. அது இந்த மாதிரி ஒரு நிலைமையில 5 உயிர் போயிருக்கிறது. இது வந்து எல்லா துறையிலும் ஒன்று போக்குவரத்து துறையும் சேர்ந்து தானே செஞ்சுருக்கோம். போக்குவரத்து துறையில் இவ்வளோ பேர் வருவாங்கன்னு தெரியல, எப்படி திரும்பி போவாங்க? அவர்களுக்கும் செய்திருக்கணும். வழி எதனா சொன்னாங்களா? எனக்கு தெரிஞ்சு ஒருத்தவங்க சொல்றாங்க, எங்க பின்னாடியே போலீஸ் வண்டி டிராஃபிக்ல மாட்டிச்சுன்றாங்க. அப்புறம் என்ன, அவங்க வண்டியே டிராஃபிக்ல மாட்டிருக்கு. பொதுமக்கள் வண்டி மட்டும் இல்ல, காவல்துறை அதிகாரிகள் வண்டியே பின்னாடி வந்து டிராஃபிக்ல நிக்குதுன்றாங்க. அப்ப என்ன டிராஃபிக்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வருங்காடியாக சென்ற முறை 4 முறை போட்டியாக சட்டமன்றத்தில் இருந்தது. இந்த முறை வந்து 5 முறை போட்டியாக இருக்கக்கூடிய நிலையில ஃபியூச்சர்ல விஜய் அழைத்தால் அவர்களோட கூட்டணி மருத்துவர் ஐயா அவர்கள் முடிவு செய்யக்கூடிய கேள்வி. நான் வந்து இந்த பகுதியில் பின்டோபருக்காக வந்த அந்த நல்ல விழிப்புணர்வு நிகழ்ச்சி தானே. அதை பற்றியும் நீங்கள் கொஞ்சம் கேள்வி கேட்டுட்டு அதை பற்றி நீங்கள் போட்டால் நல்லா இருக்கும். கொஞ்சம் சேர்ந்து இருக்கிற மாதிரி